நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். ஓகே சார். மீன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறீங்களா சார்? மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக வரார் மேடம். ஜென்ம ஜனியாக வருவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என்று சொல்லப்போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க மேடம். சனி பகவான் மீனராசினியர்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 11க்கும் 12க்குரிய அதிபதியானவர் தன்னுடைய ராசியிலே அமரப் போகிறாங்கும்போது இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருப்பது தவறில்லவா? பதட்டம் இருக்க தான் செய்யும். ஜென்ம ஜனி
ஏதோ ஒரு ஏழ்றையை உருவாக்கிடுவாரோ அப்படிங்கிற சூழ்நிலையில் பதட்டத்தோடு இருக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த பதட்டம் சரியா தவறா அப்படின்னு ஒரு கேள்வி. பதட்டப்பட வேண்டாம். சில விஷயங்களில் உங்களை உங்கள் கூட இருப்பவங்களை எந்த அளவுக்கு நேர்மை உண்மை இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு வலிமையானவர் என்பதை உறுதிப்படுத்த தான் சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உள்ளே வந்திருக்கார். அப்போ நீங்கள் பதட்டப்படாதீங்க. நம்மளுடைய மீனராசினியர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சனி பகவான் கொடுக்க தான் செய்வார். என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குடும்பம் பொறுப்புகளை உங்களுக்கு அதிகம் கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு. உங்களுடைய வருமான தடைகள் நீங்கி வருமானம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை கொடுப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, நீங்கள் ரொம்ப நாளாக போராடி இருக்கீங்க. அந்த வாக்கை கொடுத்தேன், என்ன செய்ய முடியல, அந்த வாக்கை கொடுத்தேன், நான் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். சொல்ல காப்பாற்றினாண்டா அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க. வேலை ஆட்களால் பல இன்னல்கள், பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி சந்தித்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஊருக்கு போக முடியல, சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போக முடியல, சந்தோஷமாக திருமணத்துக்கே போக முடியலங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொந்த தொழிலில் வச்சுட்டு உட்காந்துட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நமது அன்பு மீனராசினியர்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய வேலைகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு வேலையாட்கள் அமைவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன. காதலில் இருந்த சிக்கல் விலகப் போகுது. காதல் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புண்டு. காதலில் சில நபர்களுக்கு பிரச்சனை வருவதற்காகவும் வாய்ப்புண்டு. எப்படி பிரச்சனை அப்படின்னா, உண்மையான காதலாக இருந்தால் பிரச்சனை வராது. போலியான காதலாக இருந்தால் கட்டாயமாக சில பிரச்சனையை சந்திக்க வாய்ப்புண்டு. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து மட்டும் போயிருங்க. சும்மா அவன் என்ன சொல்ல நான் என்ன கேட்க, அவள் சொல்லி ஏன் கேட்கவா அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி அவங்காடு சொல்லிட்டு போகிறாரு, அவர் சொல்லிட்டு போக நாள குடும்பத்தை பார்த்துக்கிருக்கேன், நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறத விட்டுருங்க. நீங்கள் 2 பேரும் தான் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஒளி. 2 கண்கள் இல்லை என்றால் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் 2 பேரும் முக்கியங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிட்டா சனி பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. உறுதியாக நல்ல மாற்றமே உண்டு. உங்களுடைய நண்பர்கள் உங்களை தேவையில்லாத திசை திருப்ப வாய்ப்புண்டு, அல்லது நண்பர்களுக்கே சில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு. நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் போய் முன்கூட்டி போய் நின்று ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவு வெளியே நின்று உதவி செய்யுங்க, கூட சேர்ந்து உதவி செய்ய மாட்டிக்கிற வேண்டாம்ங்கிறது கருத்து. அடுத்ததாக இப்போது மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது சார்? பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் வீட்டிலே, குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. தாய் மாமா உறவு அங்கீகரிக்கப்படும். தாய் மாமா சண்டை போட்டே போயிருந்தாலும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க. உங்களுக்காக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்த தாய் மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்க போதும். நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதாவது மதியம் காலை சாப்பாடு லேட்டாக, மதிய சாப்பாடு லேட்டாக, நைட் சாப்பாடுமே லேட்டாக மாற்றி டைங்களில் சாப்பிட்டாங்கன்னா கட்டாயமாக ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி அமைய போகுது சார்? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் சனி பகவானின் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது மேடம். ஸோ இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறான்னா, அப்பா வழி சொத்துக்காக இவங்க பிரச்சனை, அப்பா வழி சொத்தில் எனக்கு சொத்து கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு தன்னுடைய தகப்பனா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. பணப்புழக்கமே இல்லை, பணப்புழக்கம் கிடைக்க மாட்டேங்கி, கொடுத்த காசு திரும்ப வர மாட்டேங்கி, வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வருத்தப்படுற நம்முடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த பணம் தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த பணத்தை இரட்டிப்பாகவும் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் தான் உதவி பண்ணீங்க, உங்களால் தாங்க நான் முன்னேறேன்னு சொல்லி உங்களுடைய பணத்தை வாங்கி போன நபர்கள் தேடி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ரேவதி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 27வது நட்சத்திரம் தான் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரங்க. புதனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் ரேவதி. அப்போ புதன் பகவானின் ஆதிக்கம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டு. தன்னுடைய செயல்பாடுகளை எப்படிலாம் செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தினா வெற்றி உண்டு, எப்படா வெற்றி உண்டுன்னு காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே வெற்றி தான். உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் மதிப்பு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களை பார்த்தாலே இனிமேல் ஒரு மரியாதை கொடுப்பாங்க மேடம். ஒரு திறமையான நபர் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலான்னு சொல்லி கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலையில் பார்க்குற ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் உறுதியாக கவனமாக இருக்கணும். வேலையில் முழு கவனம் செலுத்தணும். இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு அவங்களுக்கு இந்த சனி பகவானால் ஜென்ம சனியால் எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளுடைய மீன நட்சத்திர அதாவது மேடம், மீன ராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனி ட்ராவல் பண்ணும்பொழுது உறுதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்களால் முடிந்து ஒரு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, அதுபோல் ஒவ்வொரு மாதமும் ஊனமற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, மாதத்துக்கு ஒரு தடவையாவது சனி பகவானை போய் நேரடியாக நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை பார்ப்பது அல்லது பெரிய ஸ்தலங்கள் சனி பகவானின் ஸ்தலங்களுக்கு போய் சென்று வழிபாடு செய்வது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஜென்ம சனியால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் உறுதியாக உண்டுன்னு சொல்ல முடியும் மேடம். மேலும் இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.